இன்றைக்கி பூரி கிழங்கு செய்ய போகிறேன். நான் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுந்து, கடுகு நல்லா வெடிச்சிச்சு. இப்போ கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் வச்சு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்க்குறேன் நான். இப்போ கலந்து விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இதில் வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒன்று வேக வச்சுருக்கேன், மீடியம் சைஸு. அதை இதில் போட்டுக்கலாம். மேஷ் பண்ணி போட்டுக்கலாம். இது கொதிக்கிறப்ப கொஞ்சமாக கடலை மாவு எடுத்துருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் ஊற்றலாம். கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் ஊற்றலாம். இது ஊற்றினா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கரைச்சி வச்ச கடலை மாவு ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் திக்காகட்டும். கடலை மாவு ஊற்றினோன்னா அடியில் பிடிக்கும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. வேணுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ உருளைக்கிழங்கு போடலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கேன். கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு அப்படியே கையாலே உடச்சி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இது ஆஃப் பண்ணால் இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு போதும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பூரியும் செஞ்சு வச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வைங்க. பூரி கிழங்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். என் பொண்ணு தான் கேட்டா இன்றைக்கி பூரி. ஸோ எங்களுக்கு 2 பேருக்கு மட்டும் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். அவங்க அப்பா ஆஃபீஸ் போயிட்டாங்க. சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. சரி, ஓகே கேஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.